பிரைஸ் லார்ட். உங்கள் ஒருவரையும் இந்த அதிகாலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நம் தேவன் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜாவை பற்றி நமக்கு வேத வசனங்களில் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக அநேக வசனங்கள் நமக்கு சொல்லுது. அவர் எப்படிப்பட்ட ராஜாவாக இருப்பார். இந்த உலகத்தில் பாருங்கள், ராஜாக்கள் அப்படின்னாலே அவர்கள் அதிகாரத்தையும் வல்லமைகளையும் உடையவர்களால் சில நேரங்கள் பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் அவங்க கொடுமைக்காரர்களாக, அநீதி உள்ளவர்களாக, மக்களை அடக்குகிறவர்களாக, ஒடுக்குகிறவர்களாக, அநியாயம் செய்கிறவர்களாக, இப்படியெல்லாம் மாறுகிறவர்களாக நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தேவன், நம்முடைய ராஜா, அவர் சாலோமின் ராஜா. அப்படிப்பட்ட ராஜா இந்த உலகத்தில் பாருங்கள் எப்படி வந்தார் அப்படின்னா, அதனால தான் அந்த குருத்தோலை ஞாயிறுங்கிற ஒரு நாளில் நம்ம பார்க்குறோம். அவர் எப்படி வர்றாரு? ஒரு கழுதை குட்டியின் மேலே ஏறி வர்றாரு. ஏன்? அவர் சாந்தத்தையும் அவருடைய மனத்தாழ்மையும் காட்டும்படி வந்தார். இந்த உலகத்தில் சமாதானத்தையும் கிருபையும் கொடுக்கும்படி வந்தார். அப்படிப்பட்ட ராஜா தான் நம் இயேசு ராஜா. ஆனால் சீக்கிரமாக இன்னொரு தடவை வரப்போகிறாரு. மறுபடி அவர் நியாய தீர்ப்பை ஏற்படுத்த போகிறாரு. எல்லாவற்றிலும் மிகப்பெரிய அளவிற்கு இந்த உலகத்திலே ஒரு முடிவை கொண்டு வர போறாரு. அவரை நம்புகிறவர்களுக்கு ஒரு மறு வாழ்வை, நித்தியமாக அவரு நம்மோடு இணைந்து இந்த பரலோகமே பூலோகமாக மாறுகிற ஒரு வாழ்க்கை கொண்டு வர போறாரு. அப்ப அவர் குதிரையில வருவாரு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ராஜாவை பற்றி ஒரு வசனத்தை காமிக்க விரும்புகிறேன். இந்த ராஜா தான் உங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்திருக்கார், என் வாழ்க்கையை பொறுப்பெடுத்திருக்கார். ஆகவே அவர் எப்படிப்பட்டவருங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளணும் இல்லையா? பாருங்க, ஏசாயா 32:1-2. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவருடைய காலகட்டத்தில் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அடுத்து, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலை நிழலாகவும் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த ராஜா யாரையும் கொடுமைப்படுத்துவர் இல்லை, அநியாயம் செய்கிறவர் இல்லை, அக்கிரமம் செய்கிறவர் இல்லை, மக்களை பற்றி கவலைப்படாதவர் இல்லை, அவர்களை வாழ வைக்கிற தெய்வம். இப்படிப்பட்ட ராஜா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பைபிளில் இவர் எசேக்கியா ராஜாவை பற்றி சொல்லப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா எசேக்கியா ராஜாவுடைய கொள்ளுப்பேரனை பற்றி சொல்லப்படுகிறதுறாங்க. ஆனால் இது எல்லாவற்றிலும் தீர்க்க தரிசனமாக வரப்போகிற மெசையா இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லப்படுகிறது. இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, இங்கே சொல்லியிருக்கு, காற்றுக்கு ஒதுக்காகவும். காற்று அடிக்கும் போது எங்கே ஒதுங்கி இருக்கிறது? வாழ்க்கையில் புயல் அடிக்கிற மாதிரி சூழ்நிலை எங்கே ஒதுங்கி இருக்கிறது? இவரே ஒதுக்கிறதுக்கு அடைக்கலமாக, கண்மலையாக, கோட்டையாக, புகலிடமாக, தஞ்சமாக இருப்பார். அடுத்து, பெரு வெள்ளமாக இருக்கா? புகலிடமாக இருப்பார். வறண்ட நிலமாக இருக்கா? நீர்க்கால்களாக இருப்பார். விடாய்த்த பூமியாக இருக்கா? பெருங்கண்மலையின் நிழலாக இருப்பார். இப்படி நமக்கு அரணாக, தஞ்சாக, கோட்டையாக தான் தாவீது சொல்றார் இல்லையா? அவர் என் கண்மலை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்படிப்பட்ட உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், சர்வவல்லவரில் தங்கி இருக்கிறவன் ஒரு பாக்கியவானா இருக்கிறான். எந்த விஷயமும் அவனை சேதப்படுத்தாது. அவருடைய சிறகுகளால் அவர்களை மூடி பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ராஜா தான் இந்த ராஜா என்று வேதம் நமக்கு கிளியராகவே சொல்லுது. அப்போ இந்த ராஜாவை நீங்கள் உங்கள் ஆண்டவரை சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த ராஜா தான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு கொள்கிறார். ஆகவே நீங்கள் ஆபத்து வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போக வேண்டாம். அந்த உலகத்தில் போகும்போது பயப்பட வேண்டாம். என்ன செய்யணும், எது செய்யணும்னு இந்த ராஜாவிடம் ஓடி வாருங்கள். இந்த ராஜா எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? எல்லாவற்றுக்கும் சொல்யூஷனை கொடுக்கிறவராக இருக்கார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறாரு. அவர் நம்மை தேற்றுகிறவர்கள், ஆற்றுகிறவராக இருக்கார். நமக்கு புகலிடமாக இருக்கிறார், தஞ்சமாக இருக்கிறார், அரணாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், நம்முடைய கண்மலையாக இருக்கிறாரு. ஆகவே நம்ம அசைக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட பாருங்க, ஏசாயா 16 கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். இன்றைக்கு இந்த இயேசுராஜா இப்படிப்பட்ட கிருபையின் சிங்காசனத்தை ஸ்தாபித்து விட்டார். இப்போ நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். ஆகவே நம்ம பயப்பட தேவை இல்லை. ஹல்லேலூயா. இந்த ராஜா கிருபையை கொண்டு ஆளுகிறவராக இருக்கார். இந்த ராஜா சாந்தத்தையும் சமாதானத்தையும் இந்த உலகத்தில் கொண்டு காண்பிக்கும்படியாக வந்த ராஜா. ஆகவே நம்மெல்லாம் பாக்கியவான்கள். இந்த ராஜாவின் ஆட்சியில் நம்மளாம் இருக்கிறோம். இப்போ இந்த தேவ ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட், அது விட்டது. அந்த கிங்டம் ஆஃப் காட்ல தான் நம்ம இருக்கிறோம். ஆகவே இந்த உலக பிரகாரமாக எந்த ஆட்சி, எந்த ராஜா வந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றுக்கும் மேலே இந்த ராஜா நம்ம வாழ்க்கையை பொறுப்பெடுத்திருக்கிறாரு. இவர் பார்த்து கொள்வார். இவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறாரு. இவருடைய ராஜ்யத்தில் குறைவே இல்லை. இந்த ராஜ்யத்தில் என்னைக்கும் சந்தோஷம் தான், சமாதானம் தான், செழிப்பு தான், ஆசீர்வாதம் தான், உயர்வு தான், எல்லாவற்றிலும் பெருக்கம்தான், எல்லாவற்றிலும் ஜீவன் தான். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. ஜெபிக்கலாம். சோத்திரம் தகப்பன், இந்த அருமையான நேரத்தில் என்னோடு இந்த வார்த்தை கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கேட்ட வார்த்தைகளின்படி அப்பா, உண்மை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவர்கள் என்பதை உணர்ந்து ஏதாவது ஒன்று நான் உம்மிடத்தில் ஓடி வந்து அதற்கான தேவைகளையும் அதற்கான எல்லா விதத்தையும் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.